சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே முன்னாள் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து தாங்கள் படித்த அரசு பள்ளியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிட்டு கட்டப்பட்ட நுழைவாயிலை திறந்து வைத்தனர். எடப்பாடி அடுத்த தேவூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து அரசு பள்ளியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிட்டு நுழைவாயிலை கட்டி முடித்தனர். அதனை ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர் ராஜேந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் மாணவ மாணவிகள் கேக் வெட்டியும் குழு புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். பள்ளி நுழைவு வாயில் திறப்பு விழா, முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு விழா, ஆசிரியர்களுக்கு கௌரவிப்பு விழா என முப்பெரும் விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவிகள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். முன்னாள் மாணவர்கள் அதாவது 95, 96 அந்த படிச்ச மாணவர்கள் 28 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க மீட் பண்ணிருக்கிறோம். இது வந்து முப்பெரும் விழாவா சிறப்பிச்சிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இதுல முன்னாள் ஆசிரியர்கள் நிறைய கலந்துருக்காங்க. அதுபோக எங்களோட பசங்க, எங்களோட ஒய்ஃபு, அதே மாதிரி ஸ்டூடெண்டோட அவங்க பேரண்ட்ஸ் அவங்க எல்லாமே கலந்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 28 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க மீட் பண்றோம். 28 அப்புறம். ஆமா, இது ரொம்ப பெருமையா இருக்குது. இதே ஸ்கூல்ல படிச்சு டீச்சரா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்பெல்லாம் பசங்க யாருன்னு கூட இப்ப பார்த்தா அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கு. இருந்தாலும் அவங்கள எல்லாம் ரொம்ப சந்திக்கிறது, ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க டீச்சர்ஸ் பாக்குறது எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் நாங்க ஆசீர்வாதம் வாங்கணும். அப்ப படிச்ச நினைவுகள்லாம் இங்க வரும்போது நாங்க எங்கெங்கெல்லாம் இருந்தோம், எந்த கிளாஸ்ல எல்லாம் இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு ரினியூவல் பண்ண மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.